இந்த ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல முதல் இடத்தை வெற்றி திரையரங்குகள்லையும் ஜெயிலர் தான் பிடிச்சிருக்குங்க. முதல் 5 இடங்கள்ல ஜெயிலர், லியோ, பொன்னியின் செல்வன் பார்ட் 2, வாரிசு, துணிவு முதல் டாப் 5ல இருக்கிற அந்த காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். அதாவது நம்ம பார்த்தோம்னா ஜெயிலருடைய வெற்றி வந்து உண்மையான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. வருகிற அனைத்து திரையரங்குகள்லையும் ஜெயிலரே முதல் இடத்துல இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். லியோ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது மாறி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கிங்கு, அது வசூல் ரீதியாக கொஞ்சம் ஓடி இருக்கு. ஆனால் என்னென்னா இவங்க கொடுத்த அந்த பொய்யான தகவல் மட்டும் இப்போ ரசிகர்கள் மத்தியில் முகம் சுழிக்க வைக்குதுங்க. காரணம் என்னென்னா முதல் நாள்லேயே 148 கோடின்னு சொன்னது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் போட்டாங்கல்ல, இது எதுவுமே உண்மை இல்லைங்கிறது வரும் தகவல்களின் அடிப்படையில் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், உண்மையாக சொல்லுங்கள், அவ்வளோதான். எதற்கு பொய் பிம்பம் கட்டமைக்கணும்? பொய் பிம்பம் கட்டமைச்சா இந்த மாதிரி தேட்டர் ரிலீஸ் போடும்போது உங்களுடைய முகத்திரை கிழிந்து விடுமல்லவா அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. எனிவே ஆல்வேஸ் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் தான். அது மீண்டும் ஒரு முறை ரோகிணியில் பார்த்தோம், பக்கத்தில் வெற்றி, இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ்னால பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய தேட்டர்ஸ். இதெல்லாம் ஜெயிலர் தான் நம்பர் 1ல் இருக்குது, பயங்கர மார்ஜினில் இருக்குது.